வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான புதினாவோட ஃப்ளேவரோட ஒரு மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் மட்ரி. புதினா போட்டு நம்ம புதினா மட்ரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா மட்ரி பண்ணுறதுக்கு 400 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு ஈர துணியில் இந்த மைதா மாவை போட்டு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா 2 கப் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் இது மாதிரி வச்சுட்டு புதினாவை அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் புதினா நல்லா வதங்கி வந்துடும். இது மாதிரி பண்ணும்போது நல்ல பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அடுத்து மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலையை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல காரமாக வேணுன்றவங்க ஒரு 7 பச்சை மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாயை அரைச்ச பிறகு 1 ஸ்பூன் ஓமமும் சேர்த்து ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்தில் மைதா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி ஜலிச்சு எடுத்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் இல்லைன்னா முழு சீரகத்தை கூட கையால் லேசாக கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தூள் பண்ணி எடுத்துருக்க அந்த உடைச்ச கடலை தூளையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா கலந்த பிறகு இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது மட்ரி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை ஒரு தட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தளன்னு இருக்கணும். கையால் எடுத்து நம்ம தட்டி பார்த்தோன்னா நல்லா ஃப்ளாட்டாக தட்ட வரணும். இப்போ இதை நம்ம உடனே மட்ரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளை இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சோன்னா வெளியே கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவே காரசாரமான புதினாவோட ஃப்ளேவரோட கிறிஸ்பியான மட்ரி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து நம்ம மட்ரியை பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், பேக் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் மேலே நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவை நமக்கு தேவையான ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரேவை நம்ம ஓடிஜியில் வச்சு 200 டிகிரீஸில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு சரியாக 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் சென்டர் கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு 5 நிமிஷம் மேல் கம்பார்ட்மெண்ட்லேயும் வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியான பேக்டு மட்ரியும் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்ரி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.